வணக்கம். வெரண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் 2nd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சில வாரங்களா நிறைய செய்திகள் பார்த்துட்டு வரோம். அதுல சில முக்கியமான செய்திகளை ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல சொல்றேன். தேர்தலை சீராக நடத்த மாநில நிர்வாகத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. தேர்தல் ஆணையம் மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி போன்ற முக்கிய அதிகாரிகளை மாற்றியுள்ளது. இது தேர்தல் நியாயத்தன்மையை உறுதி செய்யும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி புதிய தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரியாக எம் சாய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் மாற்றப்பட்டுள்ளார். ஏற்கனவே புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பதவியேற்றுள்ளார். முன்னாள் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டுள்ளார். இந்த நியூஸை பத்தி டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் ஆஃப் எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் பத்தி பார்த்துட்டு வந்துடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல பாலிட்டி சப்ஜெக்ட்ல இருந்து எலெக்ஷன் சிஸ்டம் இன் இந்தியா, ECI, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ஃபெடரலிசம், கவர்னன்ஸ் ஆகிய பகுதிகளோட இந்த நியூஸ் நேரடியா தொடர்புடையது. தேர்தல் அப்படிங்கிறது ஒரு நாள் நடக்கிற நிகழ்வு இல்லை. அது பல கட்டங்களை கொண்ட ஒரு நீண்ட செயல்முறை. முதல்ல டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகையை அடிப்படையா கொண்டு தொகுதிகள் பிரிக்கப்படுகின்றன. இது டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலமா செய்யப்படுது. இது அரசியல் பிரதிநிதித்துவத்தை சமமா வச்சிருக்க உதவுது. அடுத்து எலக்டோரல் ரோல் ப்ரிப்பரேஷன். இதுல வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுது. இதுல ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் முக்கியம். SIR, வருடந்தோறும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், இறந்தவர்கள் நீக்கப்படுகிறார்கள். இதுதான் தேர்தலின் அடிப்படை. பிறகு எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் அட்டவணையை அறிவிக்குது. அதே நேரத்துல மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் MCC அமலுக்கு வருது. இது அரசியல் கட்சிகள் தவறான நடைமுறைகளை பின்பற்றாமல் இருக்க வழிவகை செய்கிறது. அடுத்து நாமினேஷன் ஃபைலிங். போட்டியிடும் வேட்பாளர்கள் நாமினேஷன் ஃபைல் செய்கிறாங்க. ஸ்க்ரூட்டினி நடக்குது. வேலிட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறமா கேம்பெயினிங். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மற்றும் கேண்டிடேட்ஸ் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த காலத்துல MCC மிக முக்கியம். அடுத்து போலிங் டே. EVM மற்றும் VVPAT மூலம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. போலிங் ஆபீசர்ஸ், பிரிசைடிங் ஆபீசர்ஸ் போன்றோர் இதில் ஈடுபடுகின்றனர். பிறகு கவுண்டிங். ஓட்ஸ் எண்ணப்பட்டு ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்படுகின்றன. இந்த முழு செயல்முறையில் முக்கியமான பல அதிகாரிகள் ஈடுபட்டு சுதந்திரமான நியாயமான தேர்தல்களை நடத்துறாங்க. இந்தியாவில் தேர்தல் நடத்துற அல்டிமேட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அரசியல் அமைப்பின் ஆர்டிகிள் 324 கீழ் இது நிறுவப்பட்டுள்ளது. இதுதான் முழு தேர்தல் செயல்முறைக்கும் சுப்ரீம் பாடி. ஆனா எலெக்ஷன் கமிஷன் டெல்லியில உட்காந்து மட்டும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியாது. அது டவுன் த லைன் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், கான்ஸ்டிடியூவன்சி லெவல், போலிங் ஸ்டேஷன் லெவல் வரைக்கும் ஒரு முழு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெட்வொர்க்கை வச்சிருக்கு. அந்த நெட்வொர்க்ல பல வகையான அதிகாரிகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பணி, பொறுப்பு, அதிகாரம் இருக்கு. இதையே இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல மத்திய அளவில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் பத்தி பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இவரோட மற்ற எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவங்க கலெக்டிவ்லி எலெக்ஷன் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்கக்னிஷன் மானிட்டர் பண்ணுவாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க. அடுத்ததா மாநில அளவுக்கு வரலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் இருப்பாரு. தமிழ்நாட்டில் இந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான் மாநிலம் முழுவதும் எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஒருங்கிணைப்பாரு. இவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் மாநில நிர்வாகம் ரெண்டுத்துக்கும் நடுவே ஒரு முக்கிய இணைப்பு பாலம் மாதிரி இருப்பாரு. ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன்ல இருந்து EVM மூவ்மெண்ட் வரைக்கும், போலிங் பர்சனல் டிப்ளாய்மெண்ட் முதல்
கவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரைக்கும் ஸ்டேட் லெவல் ஓவரால் சூப்பர்விஷன் இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது ஸ்டேட் லெவல் நோடல் எலெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வந்தா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் மிகவும் முக்கியம். பொதுவா மாவட்ட ஆட்சியரே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசரா நியமிக்கப்படுவாரு. ஒரு மாவட்டத்துல இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூவன்சிக்குமான எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், மேன் பவர் டிப்ளாய்மெண்ட், போலிங் ஸ்டேஷன் ரெடினஸ், செக்யூரிட்டி கோஆர்டினேஷன், ட்ரைனிங் ஆஃப் போலிங் ஸ்டாஃப், ஸ்ட்ராங் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த எல்லாமே இவருடைய கண்காணிப்புல இருக்கும். அதனால தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எலெக்ஷன் டைம்ல சாதாரண ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இல்ல, அவர் எலெக்ஷன் மெஷினரியின் டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர் மாதிரி ஆயிடுறாரு. அடுத்து கான்ஸ்டிடியூவன்சி லெவல்ல ரொம்பவே முக்கியமானவர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். இதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்ல டைரக்ட் கேள்வி வரலாம். ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய முக்கிய பணி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டிடியூவன்சில தேர்தலை கண்டக்ட் பண்றது, நாமினேஷன் ஃபைலிங் வாங்குறது, நாமினேஷன் ஸ்க்ரூட்டினி நடத்துறது, வேலிட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வெளியிடுறது, சிம்பிள் அலாட்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸை ஹேண்டில் பண்றது, போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுண்டிங் நடத்துறது, இறுதியா ரிசல்ட்டை அறிவிக்கிறது. இந்த எல்லாமே ரிட்டர்னிங் ஆஃபீஸரின் ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவர் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். பெரிய கான்ஸ்டிடியூவன்சியா இருந்தா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒருத்தரால எல்லா பணியையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் உதவுவாங்க. இப்போ போலிங் ஸ்டேஷன் லெவலுக்கு வரலாம். தேர்தல் நாள்ல மக்களோட டைரக்ட் கான்டாக்ட் யாருக்கு? ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மற்றும் போலிங் ஆஃபீஸர்ஸ். இவங்க தான் எலெக்ஷன் மெஷினரியின் கிரவுண்ட் லெவல் ஃபேஸ். ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாரு. அவருடைய பொறுப்பு என்னன்னா, அந்த போலிங் ஸ்டேஷன்ல ஓட்டு பதிவு நியாயமாகவும் அமைதியாகவும் நடக்கணும். இவிஎம் சரியா வேலை செய்யுதா, போலிங் ஏஜென்ட்ஸ் ப்ராப்பரா இருக்காங்களா, ஓட்டர்ஸ் வெரிஃபிகேஷன் சரியா நடக்குதா, மாக் போல் நடந்துதா, போலிங் க்ளோஸ் ஆன பிறகு மெஷின் சீல் செய்யப்படுதா, இந்த எல்லாத்துக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பர்சனலி அக்கௌண்டபிள். அவருக்கு உதவுறவங்க தான் போலிங் ஆஃபீஸர்ஸ். பொதுவா ஃபர்ஸ்ட் போலிங் ஆஃபீஸர் ஓட்டர் ஐடென்டிட்டியை செக் பண்ணுவார். செகண்ட் போலிங் ஆஃபீஸர் எலக்டோரல் ரோல் வெரிஃபை பண்ணுவார். தேர்ட் போலிங் ஆஃபீஸர் ஓட்டர் ஃபிங்கரில் இன்டெலிபிள் இங்க் மார்க் பண்ணுவார். ஓட் ரெஜிஸ்டர் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். சில இடங்களில் ஃபோர்த் ஆஃபீஸர் கூட இருக்கலாம். அதாவது ஓட்டிங் ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சாலுமே அது ஒரு டைட்லி மேனேஜ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சீக்வென்ஸ். இப்போ செக்யூரிட்டி சைடு பார்க்கலாம். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு மிக முக்கியம். அதனால போலீஸ் மெஷினரியும் தேர்தல் அதிகாரிகளோட இணைஞ்சு வேலை செய்யும். ஆனா ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் என்னன்னா, லா அண்ட் ஆர்டர் சப்போர்ட் பண்ற போலீஸ் அதிகாரிகள் எலெக்ஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. போலிங் ப்ராசஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் தான். இதை நினைவில் வச்சுக்கணும். போலிங் பூத்துக்குள்ளார இறுதி அத்தாரிட்டி ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு தான். பூத்துக்கு வெளியே செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறது போலீஸ். இந்த டிஸ்டிங்ஷன் டெமோக்ரஸிக்கு முக்கியம். தேர்தலில் இன்னொரு முக்கிய அதிகாரி அப்சர்வர். எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக அப்பாயிண்ட் பண்ணுற அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. பொதுவாக சீனியர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு போவாங்க. இவங்களுடைய ஜாப் என்னன்னா, கான்ஸ்டிடியூவன்சியில் எலெக்ஷன் ஃபேராக நடக்குதான்னு நியூட்ரல் மானிட்டரிங் செய்யறது. 3 வகை அப்சர்வர்ஸ் முக்கியமாக பேசப்படுவாங்க. ஜெனரல் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர். ஜெனரல் அப்சர்வர் ஓவரால் ப்ராசஸ் பார்த்துக்குவாரு. எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் ஸ்பெண்டிங் மானிட்டர் பண்ணுவாரு. போலீஸ் அப்சர்வர் லா அண்ட் ஆர்டர், சென்சிட்டிவ் பூத்ஸ், ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் போன்ற செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துக்குவாரு. மாணவர்களே, இவங்க எக்ஸிஸ்டன்ஸ் தான் எலெக்ஷன் ப்ராசஸுக்கு நியூட்ரலிட்டி ஃபீலை கொடுக்குது. ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல வேலை செய்யறவங்க யாரு? எலக்டாரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓ மற்றும் அசிஸ்டன்ட் எலக்டாரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஏஇஆர்ஓ. இவங்க எலக்டாரல் ரோல் மெயின்டைன் பண்ணுவாங்க. புதிய ஓட்டர்ஸ் சேர்த்தல், டியூப்ளிகேட் நேம்ஸை நீக்கிறது, டெட் ஓட்டர்ஸ் பேரை டெலீட் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன், இந்த எல்லாத்தையும் இஆர்ஓ பார்க்குறாரு. இதன் மூலமா தான் எலெக்ஷனுக்கு அடித்தளம் அமைக்கப்படுது. சரியான ஓட்டர் லிஸ்ட் இல்லைன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இட் செல்ஃப் இஸ் இம்பாசிபிள். அதனால எலக்டோரல் ரோல் ப்ரிப்பரேஷன் ஒரு டெக்னிக்கல் கிளரிக்கல் வேலை இல்லை, அது டெமோக்ரஸியின் ஃபவுண்டேஷன். இதுக்கு சப்போர்ட் ஸ்டாஃபா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க.
அவரு லோக்கல் ஏரியாவுக்கு போய் வோட்டர்ஸ் ஆக்சுவலா இருக்காங்களா, அட்ரஸ் சரியா இருக்கா, எலிஜிபிள் வோட்டர்ஸ் மிஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாரு. அதனால பிஎல்ஓ தான் எலெக்ஷன் சிஸ்டம்ல சிட்டிசனுக்கு மிகவும் அருகில் இருக்கிற ஆபீசர். மாணவர்களே, எலெக்ஷன் டைம்ல ஸ்டேட் மெஷினரியில ஏன் டிரான்ஸ்ஃபர்ஸ் தேர்தல் ஆணையத்தால செய்யப்படுது? சில நேரங்கள்ல எலெக்ஷன் கமிஷன் சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி, எஸ்பி, கலெக்டர் மாதிரி முக்கியமான அதிகாரிகளை மாத்த சொல்லும். இதனுடைய பர்பஸ் என்னன்னா நியூட்ராலிட்டி. தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அரசியல் நிகழ்வு மட்டும் இல்ல, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறணும்னா நிர்வாகம் முழுவதுமே நடுநிலையா இருக்கணும். இதை உறுதி செய்யற முக்கிய அமைப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையம். சமீபத்துல தமிழ்நாட்டுல சீஃப் செக்ரட்டரி மற்றும் டிஜிபி போன்ற முக்கிய அதிகாரிகளை மாற்ற தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதுங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இது ஒரு சாதாரண டிரான்ஸ்ஃபர் இல்ல, இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்தோட எடுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெசிஷன். முதல்ல இந்த நியூஸோடைய கோர் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தேர்தல் காலத்துல ரூலிங் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா செயல்படக்கூடாது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் முக்கியமான அதிகாரிகளை மாத்துது. குறிப்பா சீஃப் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இந்த மாதிரி பதவிகள் ரொம்பவே சென்சிட்டிவ். ஏன்னா இவங்க தான் முழு நிர்வாகத்தையும் மற்றும் லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்றவங்க. தமிழ்நாட்டில் சீஃப் செக்ரட்டரினா என்ன? இவர் மாநிலத்தின் ஹையஸ்ட் சிவில் சர்வெண்ட், ஐஏஎஸ் அதிகாரிகள்ல சீனியர் மோஸ்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் கோஆர்டினேஷன் பண்ணுவாரு, கேபினட் டெசிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. மாவட்ட ஆட்சியர்கள்ல இருந்து அனைத்து செக்ரட்டரிஸ் வர இவருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கும். அதனால சீஃப் செக்ரட்டரி நியூட்ரலா இல்லைன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் இட் செல்ஃப் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி டிஜிபி அப்படிங்கிறது மாநிலத்தின் ஹையஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றவர். தேர்தல் நேரத்துல செக்யூரிட்டி, சென்சிட்டிவ் ஏரியாஸ் மானிட்டரிங், போலிங் பூத் பாதுகாப்பு இவையெல்லாம் இவரோட கண்ட்ரோல்ல இருக்கும். இந்த ரெண்டு பதவிகளும் எலெக்ஷனுக்கு ஏன் முக்கியம்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போலிங் நாள்ல சில சென்சிட்டிவ் பூத்ஸ்ல வயலன்ஸ் நடக்கலாம். போலீஸ் டைம்லி ஆக்ஷன் எடுக்கணும். அது டிஜிபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷன் ஸ்டாஃப் டிப்ளாய்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட், இவிஎம் பாதுகாப்பு இது சீஃப் செக்ரட்டரி கோஆர்டினேஷன்ல தான் நடக்கும். அதனால இந்த ரெண்டு அதிகாரிகளும் இம்பார்ஷியலா இருக்கணும். இதுல தான் எலெக்ஷன் கமிஷன் ரோல் வருது. இந்திய அரசியல் அமைப்பின் ஆர்டிகிள் 324 எலெக்ஷன் கமிஷனுக்கு மிகப்பெரிய பவர் கொடுக்குது. அதாவது தேர்தலை நடத்துறதுக்கான முழு அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. இதன் கீழே அது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தேவையான மாற்றங்களை செய்யலாம். அதாவது டிரான்ஸ்ஃபர், போஸ்டிங் இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் கூட எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் நேரடியா ஆபீசர்ஸை அப்பாயிண்ட் பண்ணாது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி புதிய சீஃப் செக்ரட்டரி அல்லது டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணும். அதாவது இது ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரல் மெக்கானிசம். இப்போ முக்கியமான பகுதி, ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்யப்படுகின்றன? இதற்கு முக்கிய 3 காரணங்கள் இருக்கு. முதலாவது நியூட்ராலிட்டி. ஒரு ஆபீசர் ரூலிங் பார்ட்டிக்கு க்ளோஸ்னா அவர் அன்பயஸ்டா செயல்படுவாராங்கிற சந்தேகம் வரும். அந்த பெர்செப்ஷன் இட் செல்ஃப் எலெக்ஷன் ஃபேர்னஸை பாதிக்கும். ரெண்டாவது பப்ளிக் கான்ஃபிடன்ஸ். மக்கள் தேர்தல் நியாயமா நடக்குதுன்னு நம்பணும். அதுக்கு இம்பார்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவசியம். மூணாவது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு. எலெக்ஷன் நேரத்துல அரசு மிஷினரி மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. மாணவர்களே, இத நாம ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ல பார்க்கணும். சீஃப் செக்ரட்டரி மற்றும் டிஜிபி மாற்றம் ஒரு ஐசோலேட்டட் இவெண்ட் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் பல நேரங்கள்ல எஸ்பி, கலெக்டர், கமிஷனர் லெவல்ல கூட டிரான்ஸ்ஃபர் செய்யும். குறிப்பா ஒரு ஆபீசர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப காலம் இருந்தா அல்லது பொலிட்டிக்கல் பயஸ் சஸ்பிஷன் இருந்தா அவங்கள மாத்துறது ஒரு காமன் பிராக்டிஸ். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்ட் இருக்கு, கேர்டேக்கர் கவர்னன்ஸ். எலெக்ஷன் டைம்ல ரூலிங் கவர்மெண்ட் ஃபுல் பவர்ஸையும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எம்சிசி காரணமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்துல பியூரோக்ரசி தான் முக்கியமா கவர்னன்ஸை ஹேண்டில் பண்ணும். அதனால தான் பியூரோக்ரசி நியூட்ராலிட்டி ரொம்பவே முக்கியம். இதை ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம்.
இந்தியா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. ஆனா எலெக்ஷன் டைம்ல ஒரு யூனிட்டரி டில்ட் வரும். அதாவது எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் அத்தாரிட்டியா எல்லா மாநிலங்கள்லயும் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பண்ணும். இது ஒரு யூனிக் ஃபீச்சர். மாணவர்களே, ஒரு முக்கியமான அனலிட்டிக்கல் லைன். எலெக்ஷன் கமிஷன் ensures neutrality not only through laws but through control over administration. மாணவர்களே, இந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம்ல எப்படி கேள்வி வரும்? ப்ரிலிம்ஸ்ல இன்னைக்கு பார்த்த டாபிக்ல இருந்து நிறைய ஃபேக்சுவலா அண்ட் தென் சம் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் வரும். 2024-2025 ரெண்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லையும் இந்த டாபிக்ல இருந்து ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டாங்க. மெயின்ஸ்ல ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இன் என்ஷூரிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நியூட்ரலிட்டி டியூரிங் எலெக்ஷன்ஸ் தென் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி கேட்கலாம். லாஸ்ட் 2024 மெயின்ஸ்ல கூட கேட்டாங்க. 2025 மெயின்ஸ்ல இண்டிபெண்டன்ட் பாடிஸ் தீம்ல எலெக்ஷன் கமிஷன் பத்தி கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த காணொளியை உங்களை மாதிரியான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளிக்கு லைக் அண்ட் கமெண்ட் இடுறதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.